தற்குறியாமா தற்குறி நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். என்னப்பா ஃபர்ஸ்ட் வந்து முக சனி கட்சியில இருந்தேன், இப்ப அவர் வேஸ்ட் ஆயிட்டாரு. இப்ப எங்களுக்கு விஜய் தான் எங்க வீட்டுக்கார மாரி ஆள் தான். எனக்கு அவரை பிடிக்கும். பெண்களுக்கு பாதுகாப்பு இதுன்னு 1965 காலகட்டத்துல பிறக்காம போயிட்டோன்னு. ஏன்னா அப்ப பிறந்திருந்தா மொழிக்காக என் உடம்பு முழுக்க தீ பரவி இருக்கும். ஆனா இப்ப அந்த தீ என் மனசுல பரவி இருக்கு. அந்த மாதிரி இங்க இருக்கிற எல்லா இளைஞர்கள் மனசுலயும் அந்த தீ பரவ. ஏன் பிடிக்குமா? விஜய் சார் பிடிக்காம யாராவது இருப்பாங்களா? விஜய் சொன்னாவே பிடிக்கும். அவர் வந்து நிக்கிறப்பே அவர் தான் சிஎம், இதுக்கப்புறம் அவர் தான் சிஎம். யாரெல்லாம் சொல்றாங்க தற்கொலைலாம் கிடையவே கிடையாது. நாங்க தான் அடுத்து எல்லா வருஷமும் சிஎம். தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் 1 கிராம் தங்க மோதிரம்னு சொன்னார் தானே முதலமைச்சர் விஜய்? அப்படி தானே சொன்னார். இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அரசு மருத்துவமனைகளில் பிறக்கிற குழந்தைகளுக்கு மட்டும்தான் அந்த 1 கிராம் தங்க மோதிரமா. மறுபடியும் மக்களுக்கு ஒரு பெரிய அவர் இவ்வளோ அழகா இருக்காருன்னு எங்களுக்கு சத்தியமா தெரியல. ரொம்ப அழகா இருக்காரு. ஒரு நிலாவெல்லாம் நம்மளால நேர்ல பார்க்கவே முடியாது. ஆனா நாங்க அவர் பார்த்துட்டோம். அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. டக்குன்னு எங்களால பார்க்க முடியல. அவர் பின்னாடியே நாங்கெல்லாம் போறோம். திராவிடம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மகளிருக்கு நிறைய விதத்துல பண்ணியிருக்கு. எங்க கிளாஸ்லயே 5 முதல் பட்டதாரி கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. அதுல நானும் ஒருத்தி. அப்புறம் தமிழ் புதவன் திட்டத்துல ஒரு பையன் படிக்கிறான். புதுமை பெண் திட்டத்துல ஒரு பொண்ணு படிக்குது. எங்க கிளாஸ்லயே எடுத்துக்காட்டுறதுக்கு திமுக என்ன பண்ணிருக்குன்னு எடுத்துக்காட்டுறதுக்கு இருக்காங்க.